ஆனால் உண்மையில் இது தெய்வீக சக்தியினால் நடக்கின்ற ஒரு செயல் இல்லை. இது ஒரு மனோரீதியான கட்டுப்பாட்டின் மூலமாக நடக்கின்ற ஒரு செயல். மேடையில் உணர்ச்சி ஊட்டுற மாதிரி இசையை வாசிப்பாங்க. அங்கே இருக்கிற கூட்டத்தினுடைய கூச்சல், கை அசைவுகள், இது எல்லாமே மனித மூளையில் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. அட்ரெனலின், என்டார்ஃபின் அப்படிங்கிற ரசாயனங்கள் எல்லாம் வெளியாகிறதுனால உடம்புல சில்லுன்னு ஒரு மின்சார உணர்வு ஏற்படும். இதய துடிப்பு அதிகரிக்கும். நம்முடைய உடம்புல இருக்கிற அந்த சமநிலை இருக்கு இல்லையா, மனதின் சமநிலை அது குறையும். அப்போ மயக்கம் வரும். இதைத்தான் ஆவியின் சக்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆவி இறங்குனதுனால மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இது மன ரீதியான, உடல் ரீதியான ஒரு எதிர்வினை தானே தவிர தெய்வீக சக்தியினால் நடக்கின்ற ஒரு செயல் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே எதிர்பார்ப்புக்குள்ளே வந்துடுவாங்க. போதகர் கை வச்ச உடனே எல்லாரும் விழ போகிறாங்க, நானும் விழணும். இந்த மன எதிர்பார்ப்பு ஒரு தன்னிச்சையான உடல் எதிர்வினையாக மாறுது.